மாணவமணிகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு முக்கிய பாடத்தை எடுக்கப் போகிறேன். அது தேசத் தலைவர்களைப் பற்றியது. இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் எப்படி கிடைத்தது தெரியுமா? நம் தேசத் தலைவர்கள் பல இன்னல்களைத் தாங்கிக் கொண்டு தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி சுதந்திரத்திற்காக போராடினர். சத்தியாகிரகம், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மாநாடுகள், கூட்டங்கள் என்று பல வழிகளில் ஆங்கிலேய அரசை எதிர்த்துப் போராடினர். அதற்காக அவர்கள் பட்ட துன்பங்களை வார்த்தைகளால் அளவிட முடியாது. குடும்பத்தை மறந்து, சந்தோஷங்களை மறந்து, உயிரை துச்சமென எண்ணி சுதந்திரத்தை பெற்றுத் தந்த தலைவர்களைப் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று யாரை குறிப்பிடுவார்கள் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன். சரியான பதில்தானே. ஏன் தயங்குற? இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் சிற்றரசர் ஆவார். இவருக்கு ஊமைத்துரை, குமாரசாமி என்று இரு சகோதரர்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஆற்காடு நவாபின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்களிடம் நிறைய கடன் வாங்கியிருந்தார் நவாப். கடனை திருப்பித் தர முடியாததால் சிற்றரசர்களிடம் வரி வசூலிக்க ஆங்கிலேயர்களுக்கு அனுமதி தந்தார் நவாப். ஓ, அப்படித்தான் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாக்கினார்களோ? ஆமாம், எல்லா சிற்றரசர்களும் வரி செலுத்தினாலும் கட்டபொம்மன் மட்டும் எதிர்த்தார். ஆங்கிலேயர்கள் பல வழிகளில் வரி வசூலிக்க முயன்றும் முடியாமல் போயிற்று. அப்போது ஜாக்சன் என்பவர் திருநெல்வேலிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். 18/8/1798 பாளையங்கோட்டைக்கு வந்த ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதினார். அன்புடன் எழுதிய கடிதத்தை கண்ட கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை சந்திக்கச் சென்றார். ஆனால் கட்டபொம்மனை அலக்கழிக்கும் விதமாக ஜாக்சன் பல ஊருக்குச் சென்றான். கடைசியில் ராமநாதபுரத்தில் சந்தித்தனர். ஆனால் ஜாக்சன் வரியைப் பற்றி மிக கடுமையாக பேசினான். கைது செய்யவும் சதி நடந்தன. ஆனால் கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பினார். பகை அதிகமானது. இருப்பினும் ஆங்கிலேயர்கள் பணிந்தனர். காரணம் கட்டபொம்மனின் பலமும் வீரமும். 1799 பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்தனர் ஆங்கிலேயர்கள். நவீன ரக பீரங்கி போன்ற ஆயுதங்களுடன் போரிட கட்டபொம்மன் தோற்றார். கட்டபொம்மனும் அவர் தம்பியும் தப்பித்தனர். கட்டபொம்மனை உயிரோடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவருக்கு 1,00,000 பரிசு. புதுக்கோட்டையில் எட்டப்ப நாயக்கன் நயவஞ்சகமே கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தது. தஞ்சம் தருவதாக கூறி காட்டிக் கொடுத்தனர். ஆயுதம் இல்லாத நிலையில் சிறைப்பிடித்தனர். 1799 அக்டோபர் 16 ஆங்கிலேயர்களால் கயத்தாறு என்ற இடத்தில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். எதற்காக புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார்? காரணம், கட்டபொம்மனின் தண்டனை மக்களிடம் பயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இந்திய சுதந்திரம் கத்தியின்றி யாராவது சொல்லுங்க. ரத்தமின்றி. ஆமாம், கத்தியின்றி ரத்தமின்றி வாங்கப்பட்டது என்றாலும் தீவிரவாதிகள் சிலரும் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அவர்களில் ஒருவர்தான் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் சிறு வயதிலேயே இறந்ததினால் அவரின் புகைப்படங்கள் நமக்கு கிடைக்கவில்லை.
ஆனால் அவரின் ஒரு படத்தை மட்டும் பார்க்கலாம். கேரள எல்லையில் உள்ள செங்கோட்டைதான் இவர் பிறந்த ஊர். செங்கோட்டையில் ஆரம்ப கல்வி கற்ற இவர் திருவனந்தபுரத்தில் BA பட்டம் படித்தார். 23ஆம் வயதில் திருமணம் முடிந்தது. நாட்டுப்பற்று கொண்ட இவர் தீவிரவாதத்தில் நம்பிக்கை கொண்டார். நண்பர்களுடன் சேர்ந்து போராடினார். 1911ஆம் ஆண்டு மணியாச்சி ரயில் நிலையத்தில் நடந்த படுகொலை சுதந்திர போரில் ஒரு திருப்பு முனை. 1908இல் திருநெல்வேலியில் நடந்த கலவரத்தின் போது ஆஷ் துரை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 இளைஞர்கள் பலியானார்கள். அதோடு சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி. ஆகியோருக்கு கடுங்காவல் சிறை தண்டனை கிடைக்க இவரே காரணம். அதற்கு பழிவாங்கவே ஆஷ் துரையை பழிவாங்க திட்டமிட்டார். ஆஷ் துரை கொடைக்கானலுக்கு புறப்பட்ட சமயம் வாஞ்சிநாதன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஆஷ் துரை புறப்பட்ட அதே ரயிலில் 2ஆம் வகுப்பில் பயணித்தார். வண்டி மணியாச்சி நிலையத்தில் நின்றது. வாஞ்சிநாதன் பெட்டியிலிருந்து இறங்கி முதல் வகுப்பில் ஆஷ் துரை இருந்த பெட்டியில் ஏறினார். Hey, who are you, man? மறு பேச்சின்றி வாஞ்சிநாதன் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் ஆஷ் துரையை சுட்டுக் கொன்றார். உடனே அங்கிருந்து ஓடினார். சத்தம் கேட்டு அங்கே வந்த சிப்பாய்கள் எல்லா இடத்திலும் தேடினர். அவர்கள் கையில் அகப்பட்டால் நண்பர்கள் எல்லோரும் அகப்படுவார்கள் என்று எண்ணி தன்னை தானே சுட்டுக் கொண்டார். அந்த பக்கம் வந்த சிப்பாய் ஒருவர் வாஞ்சிநாதன் சடலத்தை சோதனை செய்தார். அப்போது சட்டைப்பையில் ஒரு கடிதம் இருந்தது. அதில் ஆங்கிலேயர்களை மிக கடுமையான வார்த்தைகளால் குறிப்பிட்டிருந்தார். இந்தியா சுயராஜ்யம் காண வேண்டும் என்று எழுதியிருந்தார். தன் வாழ்வை, தன் உயிரை, உடலை, தன் உணர்வை நம் நாட்டுக்கு அர்ப்பணித்த மாவீரன், மாமனிதன் வீர வாஞ்சி என்றால் மிகையல்ல. வ.உ.சி. பற்றி கூறுங்களேன். கப்பலோட்டிய தமிழன்னு கூறுவாங்களே அவர்தானே? மிக சரி. அவரை பற்றி ஏதாவது தெரியுமா? முதல்ல நம்ம தமிழ் மண்ணில கப்பலோட்டியவர்னு தெரியும். மற்றபடி சரி சரி, உட்கார், சொல்கிறேன். இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம். அவர் மிகவும் வேகமுள்ள இளைஞன். குதிரை ஏற்றம், நீச்சல், சிலம்பம், கத்தி சண்டை, குத்துச்சண்டை, வில், துப்பாக்கி சுடுதல் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர். அப்பா, இவ்வளவு தெரியுமா? ஆமாம். அவர் 1872இல் திருநெல்வேலியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். அப்பா, தாத்தா, சித்தப்பா என்று எல்லோரும் வழக்கறிஞர்கள். சிதம்பரம் பள்ளிக்கு சென்றார். அங்கு ஆசிரியர் வீட்டு திண்ணையில் மணல் பரப்பி அதில் எழுதி படிக்க கற்றுக்கொண்டார். மிகவும் முரட்டுத்தன்மை கொண்ட சிறுவனான அவரை அவர் தந்தை அடிப்பார். ஒரு சமயம் தந்தையின் அடிக்கு பயந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். மதுரைக்கு சென்று மொட்டை அடித்துக் கொண்டு 10 நாட்கள் ஊர் சுற்றினார். அதற்குள் அவர் தந்தை சிதம்பரம் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அவரை அழைத்துச் சென்றார். மறுபடியும் தனது கல்வியை தொடர்ந்து சட்டம் பயின்றார். தூத்துக்குடியில் வழக்காட வந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்.
அங்கு ஆங்கிலேயர்கள் கடல் வழியாக வணிகம் நடத்தினர். அதில் இந்தியர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் சிதம்பரம் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கப்பல் வாங்க முடிவு செய்தார். அதற்காக வடநாடு சென்றார். சில மாதங்கள் கழித்து 2 கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்தார். கப்பலிலிருந்து கம்பீரமாக சிதம்பரனார் இறங்கினார். திரண்டிருந்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரித்தனர். இதனை கண்ட வெள்ளையர்கள் மிகவும் பயந்தனர். அவரை ஒரு நாள் அதிகாரி ஒருவர் அழைத்து, உங்கள் கப்பல் நிறுவனத்திலிருந்து விலகினால் 2 லட்சம் தருகிறோம். இதற்கு சிதம்பரம் மறுத்தார். பல வழிகளில் முயன்று அவரை சிறையில் அடைத்து ஆயுள் தண்டனை வழங்கினார். அங்கு செக்கிழுக்க வைத்து சித்திரவதை செய்தனர். இவ்வாறு நாட்டிற்காக போராடிய அவர் 1936 நவம்பர் மாதம் அமரரானார். அவரை செக்கிழுத்த செம்மல்னு கூறுவாங்க. ஆமாம். சரி, இன்று நான் கூறிய பாடத்திலிருந்து நாளை கேள்வி கேட்பேன். தயாராக வாருங்கள். ஐயோ! சுப்பிரமணிய சிவாவை பற்றி தெரிந்து கொள்வோமா? இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம். உங்கள யாருக்காவது அவரை பத்தி தெரியுமா? அவரை பற்றி கேள்விப்பட்டுள்ளோம், ஆனால் விவரங்கள் தெரியாதே. சரி, கேளுங்கள். சுப்பிரமணிய சிவா என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவம் ராஜம் ஐயர் நாகலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு 4/10/1884 வருடம் மதுரை அருகே உள்ள வத்தலகுண்டு என்ற ஊரில் பிறந்தார். படிப்பு முடிந்ததும் குடும்ப சுமை காரணமாக சிவகாசியில் போலீஸ் இலாக்காவில் குமாஸ்தா வேலையில் சேர்ந்தார். சேர்ந்த மறுநாளே அந்த வேலையை விட்டு விலகிவிட்டார். இவர் பார்த்த முதலும் கடைசியுமான வேலை இதுவே. 1906ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த தாவூர்கான் சந்திரவர்மா சொற்பொழிவாற்றினார். இதனை கேட்ட சுப்பிரமணிய சிவாவின் தேசபக்தி சுடர் அனலாய் எரியத் தொடங்கியது. இதனை எதிர்த்த திருவாங்கூர் சமஸ்தானம் சிவாவை சமஸ்தானத்திலிருந்து உடனே வெளியேற உத்தரவிட்டது. இதன் பின்னர் இவர் ஊர் ஊராக சென்று ஆங்கில அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்தார். சிவா மிக சிறந்த சொற்பொழிவாளர். இவரது பேச்சை கேட்ட பல இளைஞர்கள் தங்களை தேச சேவையில் இணைத்துக் கொண்டனர். அப்போது அவருக்கு வ.உ.சி.யின் நட்பு கிடைத்தது. அதே காலத்தில்தான் நெல்லை வந்திருந்த மகாகவி பாரதியுடன் நட்பு கொண்டார். இம்மூவருடைய நட்பு தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிறப்பிடம் கொண்டது. இவர்கள் மூவரையும் தமிழகத்தின் தேசிய மும்மூர்த்திகள் என்றே குறிப்பிடலாம். வ.உ.சி. சிவா இணைந்து செயல்பட்டதால் நெல்லை மாவட்டம் விடுதலை போராட்டத்தின் உலைகளமாக திகழ்ந்தது. இதனை கண்டு பயந்த பிரிட்டிஷ் அரசு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருவரையும் சிறைக்கு அனுப்பி மகிழ்ந்தது. பின்னால் செய்து கொண்ட மேல்முறையீட்டினால் இருவருக்கும் தண்டனை குறைக்கப்பட்டது. சிவாவிற்கு 10 வருட தண்டனை 6 வருடமாக குறைக்கப்பட்டது. சிவா
2/11/1912 விடுதலை அடைந்தார். விடுதலைக்குப் பின் சென்னையில் குடியேறினார். சென்னையில் பிரபஞ்சமித்ரன் என்ற வார பத்திரிகையையும் ஞான பானு என்ற மாத பத்திரிகையையும் தொடங்கினார். ஊர் ஊராக சென்று மக்களுக்கு தேச உணர்வையும் ஊட்டினார். பொது கூட்டமாக நடத்தாமல் மக்கள் எங்கு கூட்டமாக இருக்கிறார்களோ அங்கே பேசினார். 1919 மீண்டும் இந்திய தேசாந்திரி என்ற பத்திரிகையை தொடங்கினார். சிவா வாழ்ந்த காலங்களில் நடைபெற்ற மாநாடுகள், போராட்டங்கள் அனைத்திலும் சிவா தனது பங்கை முழுமையாக செலுத்தியுள்ளார். எல்லாவற்றிலும் சிவாவின் எரிமலை பிரசங்கங்கள் இடம்பெற்றன. சிவா மிகுந்த துணிச்சல் மிக்கவர். சிவாவின் பிரசங்கங்கள் மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியதால் அரசாங்கம் இவருக்கு பல வழிகளில் தொல்லை அளித்தது. 1921 வருடம் பிரிட்டிஷ் அரசு 2½ வருடம் கடுங்காவல் தண்டனை வழங்கியது. கொடுமையான சிறை வாழ்க்கை காரணமாக அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. அவருடைய நோயை காரணம் காட்டி சிவாவை ரயிலில் பயணம் செய்யக்கூடாதென்று அரசு தடை விதித்தது. இதனைக் கண்டு கலங்கவில்லை சிவா. கட்டை வண்டியிலும் கால்நடையாகவும் தன் பயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு அந்நிய ஆட்சியின் கொடுமைகளை விளக்கி பிரச்சாரம் செய்தார். பாரத தேசத்தை கடவுளாக கொண்ட சிவா பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட தீர்மானித்தார். 23/1/1923 அடிக்கல் நாட்டினார். நோயின் கொடுமையிலும் ஓயாத உழைப்புடன் நாடு அந்நியரின் ஆதிக்கப் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று அயராது பாடுபட்டார். இதனால் அவரது உடல் நலம் குன்றியது. சுப்பிரமணிய சிவாவிற்காக எதையும் செய்ய துணிந்த வீரவாலிபர்களும் எதையும் தரத் தயாராக இருந்த செல்வந்தர்களும் பாப்பாரப்பட்டியில் இருந்தனர். இவர்களெல்லாம் வந்து சேர்ந்த மறுநாள், அதாவது 23/7/1925 வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு சுப்பிரமணிய சிவா தனது 41வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். சிவா வாழ்ந்த 40 வயதிற்குள் 400 வருட சாதனைகளை செய்து முடித்துள்ளார். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புரட்சி செய்த சுப்பிரமணிய சிவா பல கனவுகளுடன் மறைந்துவிட்டார். எங்களுக்கு பாரதியை பற்றி கூறுங்களேன். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் அவர்களின் சில புகைப்படங்களை பார்ப்போம். சரி, முதலில் பாரதி எங்கு பிறந்தார், எந்த ஊர் என்று கூறுங்கள். பாரதி எட்டயபுரத்தில் சின்னச்சாமி ஐயருக்கும் லக்குமி அம்மாளுக்கும் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிறந்தார். இயற்பெயர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சிறு வயதிலேயே கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், இந்தி ஆகிய மொழிகளை நன்கு கற்றவர். சுப்பிரமணியம் பயின்ற பள்ளியில் தமிழ் பண்டிதர் ஒருவர் இருந்தார். கவிதை எழுதுகிறேன் என்று சொல்கிறானே, இவன் எழுதும் அளவிற்கு அத்தமிழின் தரம் தாழ்ந்துவிட்டது. ஒரு நாள் அவனை அழைத்து, நீ கவிதைகள் எழுதுகிறாயாமே, எங்கே வாழை கழுகு இரண்டை பற்றியும் ஸ்லேடையாக ஒரு பாட்டெழுது பார்க்கலாம். சுப்பிரமணி உடனே ஒரு பாட்டை எழுதி கொடுத்தார்.
அதை பார்த்த பண்டிதர் திகைத்து விட்டார். ஆஹா, நீ வெறும் சுப்பிரமணியம் அல்ல, சுப்பிரமணிய பாரதியாவாய். மகிழ்ச்சி பெருக்கோடு சுப்பிரமணியத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அக்கால வழக்கப்படி சிறு வயதிலேயே பாரதிக்கு 1897ஆம் ஆண்டு செல்லம்மாள் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அவர் தேசப்பற்றை தூண்டும் அளவிற்கு பல பாடல்களை பாடியுள்ளார். சுதேசமித்ரன் பத்திரிகையில் பல கட்டுரைகள் எழுதினார். பிறகு பாண்டிச்சேரியில் இந்தியா என்கிற பத்திரிகையை நடத்தினார். சுதந்திர போராட்டத்தில் தன்னை பெரிதும் ஈடுபடுத்திக் கொண்டார். ஒரு சமயம் காந்திஜி தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்பொழுது இவர்தான் எங்கள் தமிழ்நாட்டு பெரிய தேசிய கவிஞர் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். அதற்கு காந்திஜி தமிழ்நாட்டு கவிஞர் மட்டுமல்ல, அவர் பாரத தேசத்துக்கே சொந்தமான கவிஞர் என்று கூறி கட்டி தழுவிக்கொண்டார். திருவல்லிக்கேணியில் குடியிருந்த அவர் தினமும் பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்வது வழக்கம். அங்குள்ள யானைக்கு தினமும் தேங்காய் தருவார். ஒரு நாள் மாலை வழக்கம் போல் தேங்காய் தரும் பொழுது யானை அவரை துதிக்கையால் தூக்கி போட்டது. அதனால் உடல் நலம் குன்றியது. செப்டம்பர் 11, 1921ஆம் ஆண்டு இம்மண்ணுலகை நீத்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் என்றென்றும் வாழும். ராகுல், எங்கே ஒரு பாடலை பாடு பார்க்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஓ, அதனால்தான் நீ யாருக்கும் பயப்படுவது கிடையாதோ? தமிழகத்தில் நமது தேச தந்தை காந்தியடிகள் சொல் கேட்டு தங்களின் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழக்க சித்தமாயிருந்தவர்கள் பலர். அவர்களில் ஏழையாய், நெசவாளியாய் வாழ்க்கையை தொடங்கினார். கொண்ட கொள்கைக்காக உயிர் பிரியும் நிலையிலும் தேசிய கொடியை விடாமல் போராடிய தியாகி குமரன் குறிப்பிடப்பட வேண்டியவர். இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம். ஆயிரத்தி 1904ஆம் ஆண்டு குமாரசாமி பிறந்தார். இவரே பின்னாளில் நாம் அறிந்த குமரன், கொடிகாத்த குமரன். குமரன் குடும்பம் ஏழை நெசவாளர் குடும்பம். 10 வயது வரைதான் குமரனால் கல்வி கற்க முடிந்தது. குடும்ப சுமை காரணமாக 10 வயதிலேயே வேலை செய்து சம்பாதிக்க வேண்டியிருந்தது. நெசவு செய்து நெய்த சேலைகளை வாரம் ஒருமுறை ஈரோடு கொண்டு வந்து ஜவுளி கடை உரிமையாளரிடம் கொடுத்துவிட்டு அதற்குண்டான கூலியும் அடுத்து நெய்வதற்கு நூலும் வாங்கி வருவார். ஒரு நாள் ஈரோட்டிலுள்ள கடையில் உரிமையாளர் நெய்த சேலைகளின் தரம் சரியில்லை என்று கூலியை குறைத்து கொடுத்தார். இதனைக் கண்டு கோபம் கொண்ட குமரன் இனி நெசவு செய்து கடை உரிமையாளர்களிடம் கொடுப்பதில்லை என்று முடிவு செய்தார். 1921ஆம் வருடம் குமரனுக்கும் ராமாயம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருப்பூரில் இயங்கிய திருப்பூர் தேசப்பற்று வாலிபர் சங்கத்தில் உறுப்பினராகி தேச பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தார். இந்நிலையில் தீபாவளி நெருங்கியது.
அப்பொழுதெல்லாம் பட்டாசு அந்நிய பொருள். இப்பொழுது தயாரிப்பது போல் சிவகாசியில் தயாரான பொருள் அல்ல. தேசப்பற்று வாலிபர் சங்க திட்டத்தின்படி குமரன் காலையில் பட்டாசு கடை மறியல், மாலையில் கள்ளுக்கடை மறியல் என்று செயல்பட்டார். 10/1/1932 சட்ட மறுப்பு இயக்க போராட்டத்தில் பங்கு கொண்டார். அந்த ஊர்வலத்தில் குமரன் தேசிய கொடியை ஏந்தியபடி முன்னிலை வகித்துச் சென்றார். ஊர்வலம் சென்ற அந்த சாலையில் இருந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் தலையில் அடித்தனர். ஆனால் இவ்வளவு அடிகள் விழுந்த போதும் அசையாது நின்ற குமரன் நினைவில்லாமல் மண்ணில் வீழ்ந்தார். அந்நிலையிலும் அவரது வலக்கரம் நமது தேசிய கொடியை இறுகப் பற்றிக் கொண்டிருந்தது. அடிபட்டவர்களை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையிலேயே நினைவின்றி கிடந்தார் குமரன். 11/1/1932 காலை குமரன் உடலில் சிறிது அசைவும் மெல்லிய குரலோசையும் கேட்டது. சுயராஜ்யம் வராதா என்று கேட்டவாறே உயிர் நீத்தார். கொடிகாத்த குமரன் மீது கொடி போர்த்தப்பட்டது. இத்தகைய பேரறிவாளர்களின் உழைப்பால் கிடைத்த சுதந்திரம்தான் இது.